யூதா நிருபம் 1வது வசனம் வாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுவது இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாம் நல்லா கவனிக்கிறோம். இந்த யூதா யாரு தெரியணும். இயேசுடைய கூட பிறந்த சகோதரன். இயேசுடைய தாயும் என்னுடைய தாயும் ஒரே ஆள் தான். மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதி ஆனாள். யாருக்கு நியமிக்கப்பட்ட வேளையில்? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட வேளையில் பரிசுத்த ஆவியானவரால் மரியாள் கற்பதையாகி ஒரு குமாரனை பெற்றாள். இவன் இந்த யோசேப்பை இவளை தள்ளிவிடணும்னு நினச்சான். பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் நாம் ஒரு காரியத்தை பெற்றுகிறானால் பரலோகம் நமக்காக வழக்காடும். யாரும் நம்ம தள்ளிவிட முடியாது. உலகத்தில் இருந்தாலும் சரி, ஊருக்கு புறமாக ஆக்கினாலும் சரி, பரலோகம் நமக்காக வழக்காடும். அப்படிப்பட்ட கர்த்தராங்க நாம் ஆராய்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் இயேசு உண்டாக்கிறார். இதுக்கப்புறமாக்கும் இந்த மரியாதை கட்டினது யோசேப்பு. அந்த யோசேப்பு பிறந்தவளாக்கும் 4 பேர்கள். அதில் ஒரு ஆளாங்க யூதா. இவன் இயேசு மறுதளித்தவன். உமக்கு பேர் உண்டாக்குனா இங்கே இருக்கிற யூதேயாவுக்கு போவோம் என்று சொன்ன ஆள் தான் இவன் யூதா. இப்போ அப்போஸ்தலன் ஆயிட்டான். யாராயிட்டான்? அப்போஸ்தலன் பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டான். அப்போ இயேசுவை மறுதளித்தவன் அப்போஸ்தலன் ஆக காரணம் என்ன? கர்த்தருடைய அழைப்பு. மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55 வசனம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இந்த யூதா யாரு? தச்சனுடைய குமாரன். தச்சனுடைய குமாரன் அப்போஸ்தலன் ஆனான். அப்போ நம்முடைய பிள்ளைகள் யாராயிருக்காங்க? பணக்காரனாக இருக்கானா? யாராக இருக்காங்க? தச்சுடைய பிள்ளை, தச்சு வேலை பார்க்குறவனுடைய பிள்ளை. இயேசு அப்போஸ்தலன் ஆகிட்டார். யூதாவும் அப்போஸ்தலன் ஆகிட்டார். யாக்கோபும் அப்போஸ்தலன் ஆகிட்டார். அப்போ நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பணக்காரனாக இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? அதை யோசிக்கலாம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும்? நம்ம பிள்ளைகள் எப்படி வரணும்? பணம் சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகள் வரணுமா? இல்லை பட்டாளத்தில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளையாக இருக்குமா? அதில் கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணுமா? நல்லா யோசிக்கிறோம். இயேசுக்கு கூட பிறந்தவர் எத்தனை பேர்? 4 பேர். இப்போ யூதா எத்தனை ஆள்? 4வது ஆள். யாக்கோபு எத்தனை ஆள்? என்ன பையன்? முதல் பையன். கொள்ள பையன் மாதிரி கேட்ட கிழமை கள்ளப்பையலா? இது அந்த குடும்பத்தில் பிறந்தவர். 2 பேர்கள் அப்போஸ்தலன் ஆயிட்டாங்க. இயேசும் பிரதான அப்போஸ்தலன் இருந்தார். இந்த அப்போஸ்தலராக இருக்காங்க. இந்த நிருபம் எடுத்திருக்கார்.
இந்த அப்போஸ்தலன் வரக்கூடியவன் முன்பு எப்படி ஜீவியமாக இருந்தான்? அப்போஸ்தலன் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் யோசிக்கிறோம். நான் எப்படிப்பட்ட இடத்துல பிறந்தோம், எப்படி நம்ம கற்று வச்சுக்க படிப்புகளை வருதியா எப்படின்னு பார்க்கலாம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். யாரு யாரெல்லாம்? ஸ்திரீகள், இயேசுவின் தாயாகிய மரியாள், அவருடைய சகோதரர், எல்லாரும் ஜபத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். இவன் விசுவாசியானான். இவனுக்கு கற்று தரிசனமானார். சொப்பனை வேற, தரிசனம் வேற. சொப்பனம் என்றால் முடிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது, அதான் சொப்பனம். தரிசனம் என்றால் அப்படி இல்லை, அது ஒரு சீனரி மாதிரி காமிக்கும். அது நடைமுறையில் ஒத்து வரும். பயம் உண்டாகும். கள்ளனுக்குள்ள பயம் இல்லை, தேவனுக்கு பயப்படுற பயம், கீழ்ப்படுதல். இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியணும்ங்கிற எண்ணம் உண்டாகும். தரிசனம் அவன் ஜெபம்னா வித்தியாசம் காணப்படும். இந்த யாரு? யூதா விசுவாசி ஆனானா? அந்த வசனம் வசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இவன் விசுவாசி ஆனான். இந்த தாயும் விசுவாசியாக இருக்கா. இயேசு தாயும் விசுவாசியாக இருக்கா. இவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரா? அந்த வசனம் வாசிக்கணும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ இயேசுவும் தாயும் இருந்தா. இந்த சகோதரர் இருந்தாங்களா? தாயில் இருந்தாங்களா? இயேசு கூட பிறந்தவங்களும் இருந்தாங்களா? இவரெல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றார்கள். யார் யார் ஜபஜீபி இருக்குதோ அவர்கள் மேலே எல்லாரும் பரிசுத்த ஆவியில் ஊற்றுவார். அப்போ நாம் விசுவாசி ஆனால் ஜபிக்கிறவர்கள் தான் ஜபம் பண்ணுறவங்களா இருக்கணும். இவரெல்லாம் அங்கே போனாங்க. இயேசு தாயும் போனான். பரிசுத்த ஆவி கிடைக்கதா? ஊற்றப்படுதா? அப்போ யார் பரிசுத்த ஆவி பெற்றா? பரிசுத்த ஆவி பெற்றதான பல பாஷைகள் பேச தெரியும். பாஷைகள் வெவ்வேறு பாஷைகள். இந்த பாஷை தாறுமாறு ஆயிட்டு, ஒரு பேசுறது ஒரு புரியாமல் போயிட்டு. இங்கே பரிசுத்த ஆவி பேசுறது எல்லாத்தையும் விளங்குது. சாத்தான் கொடுக்க பரிசுத்த ஆவி வேற, கர்த்தரால் பரிசுத்த ஆவி அபிஷேகம் பண்ணப்படுறது வேற. அப்போ இயேசுவும் கூட பிறந்தவன் யூதா விசுவாசியாக இருந்தான். ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணான். ஆவியில் இறங்கினாரா? அப்போ ஜெபத்தில் எப்போ ஆவியால் இறங்குவார்? ஒருமனப்பட்டான். நீதான் தஞ்சம் என்று எல்லார் மனசும் ஒருமனப்பட்டிருந்தா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை கிரியை செய்வார்.
வசனம் பேசும்போது ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் குத்துவார், உணர்த்துவார். உணர்த்த உடனே நம்ம உடல் குலுங்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றதுக்கு அடையாளம் நம்ம சரீரத்தில் ஒரு குலுக்கம் உண்டாகும். அவன் தான் விசுவாசி ஆக முடியும். அப்போ எல்லாரும் நீங்கள் எந்த ஆவியை பெற்றீர்கள்? விசுவாசி ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கலாம், அல்லது விசுவாசி இல்லை. அவனுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்படும். யாருடைய பேர்? பரிசுத்த ஆவி பெற்றவர், தேவனுடைய சபைக்குள் உள்ளானவன், கர்த்தருக்கு உட்பட்டவன். இந்த அர்த்தம். இந்த அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியப்பட முடியும். ஆவியானவரோடு ஐக்கியப்பட முடியும். யாரோட? உலகத்தாரோடு ஐக்கியப்படுவது அல்ல, ஆவியானவரோடு ஐக்கியப்படணும். அப்போ 1 வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எப்பொழுது விசுவாசம் வந்துட்டு? இந்த 14 பிரகாரப்படி இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஜெபத்திலும் வேண்டுதலும் விண்ணப்பத்தின் ஆவி உறுதியாய் தரித்திருந்தார்கள். விசுவாசம் வந்திருக்கு. இப்போ விசுவாசம் எப்போ உண்டாயிட்டு? இயேசு உயிர்த்தெழுந்தனால் தான் விசுவாசம் உண்டாயிட்டு. இயேசு உயிர்த்தெழுதல் மேல் விசுவாசம் இருந்தால் எல்லாம் இவன் பரிசுத்த ஆவியெல்லாம் கிடைக்கும். பரிசுத்த ஆவிக்கு முதலாக வேண்டியது என்னது? இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார், என்னை பயன்படுத்துறதுக்காக, என்னுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தை எழுதப்படுவதற்காக. நல்லா கவனிக்கணும். நம்ம பேர் ஜீவபுஸ்தகம் இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு உரியவர் அல்ல, கர்த்தர் உரியவர் அல்ல. நம்ம பேர் எங்கே இருக்கிற? வாக்காளர் பட்டியலே இருக்கணும். ஓட்டு போடலாம், அதான் முடிஞ்சு போச்சு கதை. இங்கே இருக்கணும். ஜீவ புஸ்தகத்தை எழுது. இந்த ஜீவ புஸ்தகத்தை உலகம் முழுவதும் ஜீவ புஸ்தகம் அவர் ஒரு ஆள் தான் எழுதுகிறார். எத்தனை பேர் எழுதினாலும் இப்போ பேர் எழுத முடியும். அப்படி எழுதினாலுமே இந்த பேரில் தப்பு வந்துருக்கு. முத்துன்னு எழுதுகிற இடத்துல ஒரு நடு எழுத்து தப்பு விட்டுட்டான். என்னாச்சு? என்ன ஆகும்? பேர் என்னது? ஹால் டிக்கெட் வாங்கும்போது நாம் பேர் கரெக்டாக இருக்கணும். அப்போ அந்த ஹாலில் போய் பரீட்சை எழுதலாம். பேர் தப்பாக இருக்கு, நம்ம எழுத விடுவானா? எழுத விடமாட்டாங்க. அழுதாலும் விடுவாங்களா? விட மாட்டாங்க. இதே போல் பரலோகம் போக வேண்டுமானால் கரெக்டாக இருக்கணும். அதுக்காக பரலோகத்து உரிகளாக மாற்றப்படணும். இந்த யூதா சொல்கிறார், இவருக்கு பாரம் இருந்தது, ஜெபம் பண்ணக்கூடிய பாரம், ஜெபத்தின் ஆவி இருந்தது. யூதா நிருபம் 1 2 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. விசுவாசியான இருந்தவர் இவன் ஊழியக்காரன் ஆயிட்டார். யாருனால? என்ன போட்டுருக்கு 2 உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. நமக்கு இறக்கம் கிடைக்கணும். ஒரு ஆளுக்கு என்ன வேணும்? தேவனுடைய இறக்கம் வேணும். அப்புறம் தேவனுடைய சமாதானம் வேணும், கர்த்தர் சமாதானம். அப்புறம் அன்பு, தேவ அன்பு வேணும்.
விசுவாசியானவனுக்கு இந்த 3 சுபாவங்கள் வேணும். தேவனுடைய இரக்கம் உள்ளவனும், இவன் இரக்கம் செய்வதாக உள்ளோம். ஒரு ஆளை பார்த்தா சிரிப்பு அல்ல, அவனுக்கு இறங்கக்கூடிய சுபாவம் வேணும். அவன் நிலைமை பார்த்துட்டு அவனுக்கு இறங்க வரணும். அப்படி தலையை ஆடிட்டு போனால், தலையை துருக்கிட்டு போனால் என் கர்த்தர் ஆசிக்கப்பட்டது இல்லை. இறக்கம் உண்டாக்கணும். அதுக்கப்புறம் சமாதானம் உண்டாக்கணும். மாட்டிட்டானா, எனக்கு விரோதமாக பேசுகிறான், இப்போ மாட்டிக்கிட்டானா, இந்த பேசுனா இவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் அல்ல, கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன் அல்ல, கர்த்தரோட ஆவி பெற்றவன் அல்ல. அதை வச்சு குணத்தை பார்த்தாலாம். சாதாரண விட்டவன் விசுவாசியாக இருந்தவன் இப்போ அபிஷேகம் பெற்று ஊழியக்காரன் ஆகிட்டான். யார்? ஊழியக்காரன் ஆனவனை இறக்க வந்துட்டா. அப்போ இயேசுடைய சகோதர குடும்பம் எப்படி? தச்சனுடைய குமாரன் தான். தாய் தச்சன் குமாரத்தி தான். இவனுக்கு இந்த சுபாவம் வருத, நமக்கு என்ன சுபாவத்தில் இருக்கும்? இயேசுடைய குடும்பப்படி தச்சு வேலை செய்தார். அவனுடைய சகோதரனும் 2 பேரும் அப்போஸ்தலராக இருக்கிறாங்க, பாக்கி 2 பேரும் யூத மதத்தில் இருக்காங்க. 4 பேர்கள். அதில் யூதாவும் யாக்கோபும் கர்த்தர் பிடிச்சிருக்கார், கர்த்தர் அழைக்கப்பட்டவர்கள். இவர் சுபாவம் எப்படி இருக்கு? மற்றப்பட்ட இறக்க வருதா? அப்போ நாம் கர்த்தருடைய இருந்தால் நமக்கு என்ன வேணும்? இறக்க உள்ளதார் இருந்தால் போகிற இடங்களில் சமாதானம் உண்டாகும். போகிற இடங்களில் நம்ம எங்கே அனுப்புகிறாரோ அங்கே சமாதானமாக இருக்கும். நல்லா கவனிக்கணும். இதுக்கு விசுவாசம் இருந்ததா? இந்த யூதாவுக்கு விசுவாசம் இருந்ததா? இது 3-4 வருஷம் திரும்ப வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. விசுவாசம் வேணும். என்ன வேணும்? மறுதலிக்கக்கூடியவர்கள், சத்திய வார்த்தையை மறுதலிக்கக்கூடியவர். அப்போ விசுவாசம் வேணும். விசுவாசம் உறுதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக இல்லைன்னா சாத்தான் கவித்துடுவான். மரண பரிந்தும் உறுதியாக இருக்கணும். அதான் கால் ஊன்றி நில் என்று யாக்கோபு நிருபத்தில், இந்த யூதா நிருபத்தில் போய் யாத்திரை புத்தகத்தில் போட்டிருக்க. கால் ஊன்றி நிற்கணும். யோர்தானை கடக்க வேண்டுமானால், பிரச்சனைகள் கடக்க வேண்டுமானால் என்ன வேணும்? கால் ஊன்றி விசுவாசம் நிற்கணும். ஒரு பிரச்சனை வந்துட்டானால் கால் ஊன்றி விசுவாசம் உறுதியாக நிற்கணும். அப்படி இருந்தால் தான் விசுவாசத்தில் நான் ஜெயம் பெற முடியும். அங்கேயும் அலைப்படுகிற விசுவாசம் வந்தால் தண்ணி அடிச்சுட்டு போயிடும். என்ன சம்பவிக்குமோ என்று தாய் இயேசுடைய மோசனுடைய சகோதரி சொன்னான். அவளுக்கு எப்படிப்பட்ட உறுதியான விசுவாசமா? இல்லை. அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக இருக்கணும். விசுவாசம் அவர்களுக்கு கொடுத்தால் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இல்லாவிட்டால் காற்றில் அடிபட்டு ஓடுகிற தண்ணி இல்லாத மேகமாக இருப்பான்.
அதுக்கு வசனம் வாசிக்கலாமா? 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். எப்படிப்பட்ட மேகம்? தண்ணீரற்ற மேகம், தண்ணீர் இல்லாத மேகம். தண்ணீர் நிறைஞ்ச தண்ணீரை கர்த்தர் எங்கே கட்டி வச்சிருக்காரு? மேகத்தில் கட்டி வச்சிருக்காரு. அதான் கார் மேகம். மேகம் கருகருத்துட்டு மழை வரும். இது ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி. நல்ல மழை காலம். இப்போ மழை காலம் வருதா? மேகம் கருக்கா? நம்முடைய பாவம். நாம் கர்த்தரோய் ஜெபம் பண்ணணும். தண்ணீர் உள்ள மேகம் கிளம்பணும். எலிய ஜெபம் பண்ணான். எப்போ? வானம் வெங்கலமாக இருக்கிற வேளையில் என் தலை முட்டு கீழே வரணும். அவ்வளோ தூரம் வரமுறையாக வச்சு புனிஞ்சு ஜெபம் பண்ணணும். தாழ்மைப்பட்டு ஜெபம் பண்ணணும். இவனுடைய ஜபத்தை கேட்டு 7 தரம் ஜெயமானாலும் மேகம் கிளம்பல. பரிபூர்ணமாக கீழ்பட்டால்தான் மேகம் கிளம்பும். வெங்கலமாக அடைக்கப்பட்ட வானம். என் ஜபத்தினாலே அன்றி அவன் தேவனுடைய பிள்ளைகள் ஜபத்தின் ஆவி பெறலாம். அப்படிப்பட்ட ஆவின்றால் தான் ஜபம் வரும். எளிய கத்தன்பா நிற்கிறவன் ஜபம்னா தான் மழை வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஒரு நிப்பாட்டி இருந்தால் இவன் ஜபத்தை கேட்டு கர்த்தர் மழை கொடுப்பார். சும்மா சாப்பாடு சாப்பிடணும் இருந்தால் மழை வராது. எல்லாரும் இப்போ வரல. கர்த்தரால் அழைக்கப்பட நோக்கம் என்ன? நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கணும். கர்த்தர் முன்பாக நிற்கிறானால் அதுக்காக கர்த்தர் மேலே அழைச்சிருக்கிறார். கர்த்தர் பின்னால் போய் நிற்க வைக்கல. சாப்பாடுக்கு முந்தணும். எங்கே நிற்கக்கூடாது? கர்த்தர் முன்பாக நிற்கக்கூடாது. அதுக்கு அழைக்கல. கர்த்தர் முன்பாக நிற்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பஸ்ஸில் நடுங்கணும். எலியா கர்த்தர் முன்பாக நின்றான். வானம் வெங்கலமாக அடைக்கப்பட்ட வேளையிலும் கர்த்தர் முன்பாக நின்றான். அவனுக்கு தைரியம் வந்துச்சு. என் வாக்கினாலே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது. இவன் ஜெபம் பண்ணணும். எனக்கு தைரியம் உண்டாயிட்டா? யார் யார் கர்த்தர் முன்பாக நிற்கிறார்களோ அவருக்கு தைரியம் உண்டா. ஹல்லேலூயா. ஒருவன் கர்த்தர் முன்பாக நான் நிற்கிறேன் என்கிற விசுவாசம் எனக்கு இருந்தால், அனுபவம் இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஜெபம் பண்ண தான் மழை வரும். எல்லைக்கு அப்படி இருந்துட்டா அதை சொல்லுறதுக்கு நமக்கு முடியல. அவனை அடக்கம் பண்ணாங்களா? அவன் மரணத்தை காணனா? அழிவே காணலை. இயேசுவும் அழிவு காணலை. அவர் சரீரத்தை பரலத்தை எழுப்பிட்டார். இவன் மறிக்காமலே பரலத்தை எழுப்பிட்டான். இன்னும் இருக்கார். வயசு என்ன ஆச்சு? 6000 சொச்சம் ஆச்சு. யாருக்கு? கர்த்தர் முன்பாக நிற்கிற எலியாவுக்கு. ஒரு கர்த்தர் முன்பாக இருந்தால் அவனுக்கு அழிவே கிடையாது. அவன் ஜெபம் பண்ணுவான். அவன் உறுதியாக இருப்பான். அவனை அசைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆவி கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். நாம் கர்த்தர் முன்பாக நிற்கணும். யாருக்கு முன்பாக? கர்த்தர் முன்பாக நிப்பாட்டுவதற்கான கர்த்தர் மேலே அழைச்சிருக்கார். எதுக்காக? கர்த்தர் முன்பாக எதுக்காக எப்படி நிற்கணும்? போர் சேவர்களாக நிற்கணும். அது பாட்டு பண்ணுமே. எபிரேயர் நிருபம்
12ஆம் அதிகாரம் 16-17. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். கண்ணீர் விட்டு தேடணும், அழுது தேடணும், சிரேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கணும், முதல் பங்கு கிடைக்கணும், இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும். எதை விட்டு விட்டான்? இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு வேண்டாம். இன்னும் அலட்சியம் பண்ணான். எதற்காக? சாப்பாடுக்காக. நமக்கு வேலை தான் முக்கியம். இன்னும் உணவு எதுக்கு? வேலைக்காக. படிப்பில் பசத்து அதெல்லாம் போட்டிருக்கு. எதுக்கா உண்ணணும்? ஏன் சாப்பிடணும்? பல்லவத்துக்கு போயிட்டா என்ன சாப்பாடு, இங்கே இருந்தால் என்ன சாப்பாடு? பல்லவத்தில் எத்தனை பேர் 5 பேர் நீங்கள் சாப்பிடுங்க, கத்த தராமல் இருக்க முடியாது. எப்போதும் நீங்கள் சாப்பிடுங்க. எல்லாம் இறைச்சோ கோழியோ ஆடோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம், அது யானை வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். மிருகம் எல்லாத்தையும் சாப்பிடும், எல்லா மிருகத்தையும் சாப்பிடும். யானை சிங்கமாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, எல்லா மிருகத்தையும் சாப்பிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனால் பிறந்தவனுக்கு அப்படி கிடையாது. போஜனம் எங்கே? நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு என்று இயேசு சொல்றார். இயேசுக்கு என்ன அறியாத போஜனம் சாப்பிட்றாரு? என்னது சாப்பாடு? இயேசு நமக்கு அறியாத போஜனம் என்ன சாப்பிட்றாரு? அந்த போஜனம் நமக்கு கிடைக்கா? நம்ம என்ன விசுவாசியா சோவாரியா? நீங்கள் அறியாத போஜனம் கர்த்தரோட வார்த்தை. இவருடைய ஞானத்தை சோதிப்பதற்காக 12ஆம் வயசில் வேதபாரகர் வேறு யாருக்கு கூட்டிட்டு போனார்? பரிசேயர் கூட்டிட்டு போனார். அந்த ஆகாரம் சாப்பிட்டவனுக்கு இந்த இயேசுக்கு என்ன ஆகாரம், என்ன இப்போ ஞானம் இருந்தது? ஞானம் இருந்ததா? இருந்தது. இந்த ஞானத்தை எதிர்க்க முடியல. இது தேவனால் பிறந்தவர், கர்த்தரிலிருந்து பெற்ற ஆக ஞானம், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையினால்தான் தேவனுடைய பிள்ளை என்று. இயேசு தேவகுமார் என்றால் தேவனால் பிறந்தவர், தேவனுடைய வார்த்தையினால் பிறந்தவர் என்ற அர்த்தம். நாம் தேவனுடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்படணும், மறுபடியும் பிறக்கணும். எதனால்? தேவனுடைய வார்த்தையினால் நாம் மறுபடியும் பிறக்கணும். இந்த அர்த்தம் நமக்கு ஞானம் கிடைக்கும். தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது நமக்கு ஞானம் உண்டாகும். ஞான பல்லு முளைக்கும். நல்ல அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். இந்த ஞானம் பல்லு உண்டாயிட்டானால் இது தேவ ஞானம் கிடைக்கும். கெட்ட அப்போ அதனால் நமக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம். தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் அந்நிய பேசணும், விசுவாசம் வர வேணும், அபிஷேகம் வரம் கிடைக்கணும். பல பாஸ்டர்கள் பேச முடியுமா? பல பாஸ்டர்கள் பேசக்கூடிய கிருபை கிடைக்குமா? கிருபை கிடைச்சிட்டு
30 வயசு வரையில் ஒரு ஆள் உண்மையாக இருந்தார். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார், ஊழியக்காரர். அவரை வர வச்சு சாப்பாடு கொடுத்து அவர் தங்க வச்சோம். அவர் இங்கிலீஷில் தான் பேசுவார். மலையில் தங்கியிருந்தார். ஒரு ரிஷியாங்கும் ஒரு பாடம் நடத்தி சொல்லிக் கொடுக்குறார். இவற்றை படித்தவர் எல்லா பாசையும் பேசுகிறார். ஊழியக்காரர் 30 வயசு வரையும் ஊமையாக இருந்தவர். கர்த்தரை பயன்படுத்துகிறாரா இல்லையா? எவ்வளோ மழை பெய்தாலும் அவருக்கு புழுக்க தான் வரும். ஃபேன் வேணும் பாரு. நமக்கு அங்கே இருக்கிறதுக்கு குளிர் அடிக்கும், இவர் ஃபேன் போடுங்கிறாரு. எப்போ என்ன மனுஷன் ஐயா, நம்ம குளிர் தாங்க முடியல, அடமழையாக இருக்குது. வீட்டுக்கு போனால் ஆரஞ்சு பழம் தான் கேட்குறாரு. ஆரஞ்சு பழம் ஜூஸ் தான் கேட்காது. ஆரஞ்சு முடிச்ச பழச்சு அதில் ஏதோ விட்டு கேட்டார், என்ன ஞாபகம் இல்லை. அதை பிடிச்சி கொடுத்தோம். அதில் ஏதோ சேர்க்க சொன்னார், என்ன ஞாபகம் இருக்கா? அப்போ நீ இந்தியா இல்லையா? ஏதோ ஒன்று சேர்க்கணும்னாரு. சேர்த்தோம். இந்த ஆரஞ்சு பழம் சாராக தான் குடிக்காரு. ஒரு நாளைக்கு 25 பழமாக சாப்பிடுவார். 20 பழம் என்ன விலையாச்சு? அறந்து ஒரு பழம் ஆரஞ்சு பழம் என்ன விலை? 5 காசு. அப்படின்னா 20 பழம் வாங்கி சாப்பிட முடியாது. கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு கொடுத்தேன். இவ்வளோ பழம் வாங்கினா இவ்வளோ வாங்கினா கூடையில் இவ்வளோ தூரம் நிறைஞ்சிருக்கு. எப்பா இது வச்சுருந்து சாப்பாடு போட முடியாது ஐயா இது நினச்சி மறந்து அனுப்பிட்டேன். யார் எங்களை அவர் வேறு ஊருக்கு போயிட்டார். பக்க வழியாய் வந்தவர்கள், நேர் வழியாய் வராமல் பக்கவாசல் வழியாக வந்தவர்கள் இதான் அந்த போஜனத்தை விரும்பார்கள். அழிந்து போகக்கூடிய போஜனம், ஆகாரம். பரலோகத்தில் நமக்கு என்ன ஆகாரம் உண்டு? கர்த்தருடைய வார்த்தையாய் வசனம்தான் ஆகாரம். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது. வசனம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். வசனம் கேட்க கேட்க விசுவாசம் ஏறிட்டே இருக்கும். தேவ ஆவினால் எழுதப்பட்ட வசனம், பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை கேட்க கேட்கும்போது இருதயம் கொழுந்துவிட்டு எரியும். இருதயம் கொழுந்துவிட்டு எரியுமானால் கண்டிப்பாக விசுவாசம் வரும். அவனுக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி வைப்பார். பசி என்பதே வராது. எலியாவை கர்த்தர் பரலத்துக்கு கொண்டு போனாரா? மரணத்தையே காணலை, நேரே பரலம் போயிட்டான். இவனுக்கு வேதனைப்பட்டானா? இவனை யாருக்கு உட்பட்டனா? செத்த பிறகு கர்த்தருடைய வல்லமை நாம் பெற வேண்டும். இந்த யூதையா பெற்றானா? யார்? யூதா தானே. யூதா பெற்றானா? இவன் அபிஷேகம் பெற்றானா? இயேசு சகோதரனாய் யூதாவும் அபிஷேகம் பெற்றான். அப்போ அபிஷேகம் பெற வேண்டாம், நம் ஞானத்தை எடுக்க வேண்டாம் என்று சொல்வது என்ன ஆவி? ஞானத்தின் ஆவியா? வசனத்தின் ஆவியா? என்ன ஆவி? இயேசு சகோதரன், ஒரு தச்சண்ட மகன் யூதா ஞானஸ்தானம் பெற்றான், பரிசுத்தாவி பெற்றான். பரிசுத்தாவி ஞானம் பெற வேண்டுமானால் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். இதுதான் ஆவின் வரம் கிடைக்கும். அப்போ ஆவின் வரம் கிடைச்சவன் இந்த அப்போஸ்தலன் மாறினான். இவன் நிருபங்கள் எழுதுகிறான், மற்றவர்களுக்கெல்லாம் புத்தி சொல்கிறான், எப்படி நான் இருக்கணும் என்று விளைவு. அவன் எப்படி நாம் ஜெபிக்கணும் என்று இவனுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த உலகத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியும். மற்ற பயம் யாருக்கு வரும்? உர சிந்தையில் உள்ளவன் தான் வரும்.
இல்லை படித்தா தான் வேறு ஒன்றும் சிந்திக்க முடியாது. உலக சிந்தா எப்படி காலம் கணிப்போம் என்று இப்போ 12 அதிகாரம் 16 17. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும். சீர்கெட்டவன் அவன் அழுதாலும் திரும்ப கிடைச்சதா? அதை அசட்டை பண்ணான். பரிசுத்தாவி பெறுவதை அசட்டை பண்ணி காலத்தை தள்ளக்கூடாது. பரிசுத்தாவி பெறுவதை நான் அசட்டை பண்ணக்கூடாது. ஞானத்தான் பெறுவதையும் அசட்டை பண்ணக்கூடாது. அவன் அழுது கெஞ்சியும் நம்ம பேர் பரலோகத்தில் எழுதப்படணும். இதை பராமரிக்கிறது இயேசு. ஒருவனும் இது தொட முடியாது. பேர் எழுதப்பட்டார். காக்கிறவர் கர்த்தர். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத கிறுக்க முடியாமல் பாதுகாக்கிறது மழை இல்லை, கர்த்தர். அவ்வளோ பாதுகாக்க வருகிறவராக்கும் இயேசு. அவர் அஞ்சு புஸ்தகத்தை மெயின்டைன் பண்ணுறார். அவருடைய கையில் அங்கே நம்முடைய புஸ்தகம் இருக்குது. அவன் எதுக்காக சொல்லிட்டான்? ஒருவேளை ஆகாரத்துக்காக. ஒரு வேளை ஆகாரத்துக்காக. ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைக்கும். இந்த ஆகாரத்துக்காக எது தள்ளிட்டான்? சிரேஷ்ட புத்திர பாகம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம், கிருபாவரங்கள் வேண்டாம் என்று தள்ளிட்டான். இது அளவு கெஞ்சி கேட்டாலும் திரும்ப கொடுத்தாரா? இதே போல் ரெட்டிப்பாக ஆசிரிக்க வேண்டியவர்களை வேண்டாம் என்று நாம் அலட்சியம் பண்ணால் திரும்ப அழுதாலும் கிடைக்காது. கர்த்தர் தேட வேண்டிய விதத்தில் தேடணும், தேட வேண்டிய நேரத்தில் தேடணும். நம்முடைய மூளை அறிப்பிராரம், நம்முடைய பசி தாகத்து பிராரம் நாம் ஜீவித்தோமானால் பிற அழுதாலும் கிடைக்காது. அது அங்கும் யார் போட்டு எப்ரேயரில் பவுல் யாருக்கு எழுதியிருக்காரு? ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கல. ஏசாக்கு யாக்கோபு கிடைச்சது. அதனால் கர்த்தர் நம்ம யார் நினைக்கிறாரோ அவன் பெற்றுக்கொள்ளணும். அதை அலட்சியம் பண்ணக்கூடாது. சிலர் பக்க வழியாய் வந்தவர்கள் எது தள்ளுவாங்க, அலட்சியம் பண்ண தள்ளுவாங்க. இதுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த அவசரத்தை போட்டிருக்கா. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. வசனத்து பிரகாரம் வாசல் வழியாக வராமல் பக்க வழியாக வந்தவர்கள் இந்த உபதேசம் வைப்பாங்க. இதுக்கு நீங்கள் கீழ்ப்படானப்பா, நம்ம யோசனை பிரகாரம் நடக்கணும், இதையே சரி. பாஸ்டர் மூளையெல்லாம் பேசுவார், நம்ம மூளையாக இருக்கணும் சொல்லுவாங்க. இதுதான் பக்க வழியாக வந்தவங்க. இது போல அவ்வளோதாலும் திரும்ப கிடைச்சதா? கிடைக்காது. ஆவியானவருக்கு கீழ்ப்படையணும், தேவ கிருபைக்கு கீழ்ப்படணும். கீழ்ப்படையாக வந்தால் பக்க வழியாக வந்தவர்கள், மூடை உள்ள நுழைஞ்சவர்கள், கிருபைக்கு கீழ்ப்படாதவர்கள் ஆலோசனை கேட்டால் விபரீதம் ஆயிரும். அடுத்து அழுதாலும் அப்படி அங்கும் இயேசுவோட ஜீவியம் ஆயிட்டு. இதே போல் நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மாற்றக்கூடாது. இயேசுவுடைய அனுபவம் நமக்கு வரக்கூடாது. யாக்கோவுடைய அனுபவம் தான் வரணும். தகுதி இல்லாதவரையும் தகுதியாக்கலாம். அதுதான் கிருபா. யாக்கோவு இதுக்கு தகுதி இல்லை. கர்த்தர் சிரேஷ்ட புத்திர தகுதியை கொடுத்துட்டாரா? இதே போல் கர்த்தர் நம்ம தகுதியாக மாற்றுவார். ஆனால் அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த ஆலோசனை பிடிக்காது. நமக்கு வேண்டியது பிழைப்பு வேணும். நாம் கஷ்டப்படக்கூடாது.
அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எல்லாம் யோசனை பண்ணணும். அதெல்லாம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஆவியின் பிரகாரம் ஜீவிக்கலன்னு அர்த்தம். யூதா நிருபம் 5 வசிக்கணும். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். விசுவாசியாதவர்களை அழித்தார். யார் பிறப்பிட்டு பிந்தி வாங்கிப்பேனா? யாரை அழித்தார்? விசுவாசம் வரல, மூளை தான் உபயோகிக்காங்க. விசுவாசியாதவர்களை அழிக்கார். தேவ ஆலோசனை தள்ளிவிடுவாங்க. அப்படி அங்கும் இருக்கக்கூடாது என்று அர்த்தம். யூதா நிருபம் 6 வாசிக்கணும். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் குமரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எச்சரிப்பாக வச்சிருக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம்? ஆதி மேன்மை. எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம அழைப்பை காத்து கொள்கிறோம். எதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கார்? சிரேஷ்ட புத்திர பாகம் பெறணும், இரட்டிப்பாய் ஆசிரிக்கப்படணும், முதன்மை ஸ்தானத்தில் வரணும். இதுக்கு பதிலாக பக்க வழியாக வந்த ஞானத்தை கேட்டால் இந்த ஞானம் நம்மளை ஏமாத்திடும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் கொள்ளையனும் கடல்மா இருக்கானா? அந்த வசனத்தை போல வேறு வசனம் இருக்கு. விசுவாசத்தில் தான் கர்த்தர் இதில் பெற முடியும். இந்த விசுவாசம் மாறாத அசையாததாக இருக்கணும். மனசை விட்டு கொடுக்கணும். உறுதியான விசுவாசம் வேணும். பிடிச்ச விசுவாசம் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். திரும்ப மாற்றக்கூடாது. இப்படி உறுதியான விசுவாசம் இருந்தால் தான். இல்லைன்னா பக்க வழியாக நுழைந்தவர்கள் வேறு உபதேசம் வரும், வேறு ஆலோசனை வரும். அந்த ஆலோசனை நம்ம செவி கொடுப்பார். நமக்கு கர்த்தர் ஆயத்தப்பட்ட இடம் கிடைக்காது. அழுதாலும் கர்த்தர் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப வாசிக்கணும். இந்த யூதர்கள் ஒரே நிறுவனம். இயேசு சகோதரர்கள் ஆழமாடுறான். ஏன்னா சபையாராக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு அழிவுண்டு? யூத நிறுவம் 14 முதல் 16 முடிய. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஏனோக்கு என்ன சொன்னாரு? எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறது. எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்காரு. என்னது? எப்படிப்பட்டவர்கள்? அவபக்தியாய் வாழ்ந்து, அவபக்தியாய் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறார்கள். அவபக்தியாக ஜீவிக்கிறார்கள். பக்கவழியாக நுழைந்த ஆலோசனை கேட்கிறார்கள். என்ன அழிவு? அக்கறைக்கு கடலை தள்ளப்படுவோம். அவன் பேர் எழுதப்பட்டவன் அக்கறை கடலுக்குள்ளே போகக்கூடாது. பக்க வழியாக நுழைந்தவருடைய ஞானத்தை கேட்டவர்கள் அக்கறை கடல் போவார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஞானத்தை கேட்கணும். தேவ வசனத்தை தான் கேட்கணும்.
தேவசனப்புறார் கருத்தை கேட்கலையானால் நான் நரகக்குடி தான் போவோம். அக்கினி கடல், கரை ஏற முடியாது. எவ்வளோ நீச்சல் அடித்தாலும் நாங்கள் எல்லா இடமும் வலையை போட்டு போட்டு பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. இன்னும் பேதர் சொன்னான், அவன் தான் இல்லை சீனியர். இவன் ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று போட்டனா. இவ்வளவு தூரம் நாங்கள் தேடி பார்த்தும் ஒன்றும் கிடைக்கலையா. ஆயினும் உம்முடைய வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன் என்று கீழ்ப்படுதலோடு வார்த்தையை போட்டான், வலையை போட்டான். இந்த வலையில் மீன் ஏறிட்டா. ஒரு மீனா 2 மீனா? 153 பெரிய பெரிய மீன்கள். 153 பெரிய மீன்கள் ஏறியும் ஒரு படகு கொள்ள மாட்டேங்குது. 2 படகை பக்கத்தில் காட்ட படகை கூட்டாள். அந்த படகு நிறைஞ்சு போச்சு. 2 படகு நிறைஞ்சிட்டு. எத்தனை மீன்? 153 தான். இப்போ ரெட்டத்தினாய் ஆசிரிக்க வேண்டிய கர்த்தர் இவன் ஆசிரியத்தை தேடியும் கிடைக்க அழுதாலும் கிடைக்கலையே. காரணம் என்ன? கர்த்தர் இனாமாக கொடுக்குறார். இவ்வளோ ஆசிரியத்தை நீ வேணும், உனக்கு வேணும். நான் கீழ்ப்படிடும். வேறு ஞானத்தை எடுக்கக்கூடாது, வேறு சிந்தை நமக்கு வரக்கூடாது. ஆனால் பேதுருக்கு இதுக்கு வரல. ஆயினும் உங்களோட வார்த்தைப்படி வலையை போடினேன்னு போட்டான். வலை கிழிந்து போகிற அளவுக்கு கத்த மீன்கள் கொடுத்தாரா? இவ்வளோ அளவுக்கு மீன் கொடுத்தபடினால் வலை வலை இழுக்க முடியல. ஆனால் வலை கிழியல. எல்லாம் கரை சேர்ந்துட்டா. அத்தனை மீன் கரைக்கு ஆயிட்டா. கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டால் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற வேண்டியவர்கள் வசத்துக்கிறார கீழ்ப்படுமானால் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படலாம். கர்த்தர் ஃப்ரீயாக கொடுப்பார். இந்த ஆசீர்வாதம் பெருகும், இது அழியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டுமானால் கர்த்தர் வார்த்தை ரொம்ப முக்கியமான வசனம். 14 முதல் 16 முடிய வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். தற்பொழிவுக்காக பேசுவார்கள். இவர்கள் அழிவுக்குண்டாகும். யாருக்கு? கர்த்தர் ஆலோசனை தள்ளிவிடுவர்களுக்கு, இப்படிப்பட்ட பரிசுத்தாவினால் உண்டான ஆலோசனை தள்ளிவிடுவர்களுக்கு அழிவுண்டாகும். மற்றவர் அழிவு கிடையாது. இது பரியாசம் பண்ணுவார்கள். இவருடைய மார்க்கர்ஸ் என்று ஆங்கிலத்தை போட்டிருக்கு. அப்போ இவருக்கு என்ன உண்டு? அழிவுண்டு. தேவவசத்தை புரட்டக்கூடாது, தேவசத்தை மாற்றி பேசக்கூடாது. தேவ கோபம் உண்டாகும். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவவசத்துக்கு புறம்பாக நீ பேசுமானால் தேவ கோபம் வரும். இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது. எபிரேயர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேக தீர்த்துப்படாத படிக்கும். தேவ கிருபையை இழந்து போகாத படிக்கும். எல்லாம் இலவசமாக கொடுக்குறார். பரலோகத்தில் எல்லாம் ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம் இனாமாக கொடுக்குறார். இதை இழந்து போகக்கூடாது. இது திரும்ப பிறகு அழுது தேடினாலும்
இந்த அப்படி இனாமாக கொடுக்க கிடைக்காது. இந்த அரை மடங்கு இனாமாக தர அலட்சியம் பண்ணால் கிடைக்காது. அதெல்லாம் தேவ கிருபையை இழந்து போடக்கூடாது, அநேக தீட்டுப்படக்கூடாது. அதனால் இந்த ஆசீர்வாதம் பிறருக்கு தகுதிக்காமல் போகக்கூடாது. பூமிர்வோம் 9வது அதிகாரம் 21 மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? கொசம் விட்டு போங்கிறார். அவன் பிசைஞ்ச மிதிட்டு களிமண்ணால் அதனால் அவனுக்கு அதிகாரம் இருக்குது. இன்னும் பாத்திரத்தை உண்டாக்குறான். ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்தை உபயோகப்படுத்துகிறான், ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்தை உபயோகப்படுத்துகிறான். கக்கூசில் போடுறான். அது கனமான கூடிய காரியமா? கனவீனமான காரியம். கனமான காரியம்னா மேஜல் வரும், சாப்பாடு மேஜல் வரும், அல்லது பூஜை மேஜல் வரும். கனமான கருத்துக்காக கர்த்தர் நம்ம செய்கிறார். அப்போ நம்ம கிருபாவரங்களால் செய்யப்படும் காரியத்துக்கை நம்மை கொண்டு கிருபாவரங்களை கொடுக்கணும், நம்மை கொண்டு தேவ வசனத்தை கொடுக்கணும். ஐயா, அந்த ஆலோசனை எனக்கு வேண்டாம், இது எனக்கு கஷ்டமாக இருக்கு, நான் லேசான காரியங்களை பார்க்க ஐயா இன்னும் கற்று ஆலோசனை விரும்பமாக சொன்னால் சரி போயிட்டு பார்ப்பாம்பார். நீ வர வேண்டாம், உனக்கு என்னது கிடைக்கு? என்ன போட்டிருக்காதுல்ல? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? கனவீனமான பாத்திரம் எங்கே போகுது? அவருக்கு கர்த்தருக்கு தான் அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரம் கொடுத்த பாத்திரம் அவர் கையில் நம்ம இருக்கோம். நம்மளோட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. அப்படி செலுத்தினோம்னால் நமக்கு அழிவு உண்டாகும். இவ்வளோ கிளீனாக போட்டிருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கணும். ஆவியானவர் போதிச்சா தான் இது விளங்கும். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆவியானவர் அவருக்கு அந்த கிருபையில் பயன்படுத்துகிறோம். மூளை அறிவை பூரா உபயோகிச்சால் உபயோகிச்சுருக்கோம், அந்த பலனை அனுப்பிச்சிருக்கார் என்று சொல்லலாம். அதான் போட்டிருக்கேன். உதாரணம், பேதுரு யோவான் 2 பேரும் ஒருமித்து ஓடினார்கள் இயேசுவை பார்க்கறதுக்கு. முதல்ல மரியாதை அங்கே இருக்கா. இயேசு உயிர்த்திருந்த வேளையில் அந்த போர்வையை படித்து சேலையை கொடுத்துருந்தாங்க. தலைக்கு ஒரு சேலை பார்த்துருந்த ஒரு சேலையை கொடுத்துருந்தாங்க. உடம்பை முடி வைக்க ஒரு சேலையை கொடுத்தாங்க. எல்லாம் சுருட்டு எங்கே வச்சுட்டாரா? சுருட்டி வச்சுட்டாரா? இதை பேதுரு யோவான்னு பார்த்தான். ஏசு கண்டானா மகிமையில் போனாங்களா? போகலை. உள்ளே நுழைஞ்சாங்க. பேதுரு அதை கண்டு உள்ளே நுழைஞ்சான். ஆனால் இயேசுவை பார்க்கல. முதல்ல என்ன மரியாதை போகிறான். அங்கே தான் நிற்கா. ரபுனி என்று அந்த யூதர் இல்லை, வேற ஸ்திரீ மக்தலா கறி அந்த எருசலேம் பக்கத்தில் தான் இருக்கா. இவளுக்கு 7 பிசாசு இருந்தது. 7 பிசாசு நிற்கிட்டார் ஜெபத்தினால். இவள் அந்த நன்றியோடு அங்கே நிற்கா. ரபுனின்னு சொல்லிட்டு கிட்ட பிடிச்சாளா? இவள் மகிமைக்குள் இருந்தாளா? அப்போ பேதுரு யோவானை மகிமைக்குள் இருக்கலையா? அலட்சியம் பண்ணி போயிட்டாங்களா? இதே போல தேவ மகிமைக்குள் நான் போகணும். தேவன் மகிமை அற்றவளாக நம்ம இருக்கக்கூடாது. தேவ கிருபையை நம்ம மகிமையாக மாற்றுவார். தேவ மகிமையை இழந்து போகக்கூடாது. நம்மளோட மூளை கரங்களை எடுக்கக்கூடாது. சுருட்டி வச்சுக்கப்பட்ட துணியை பார்க்கக்கூடாது. இயேசு தான் பார்க்கணும்.
ஆவியானவர்களை நடத்தப்படாத நாம் நடத்தலாம். வேறு எந்த காரியத்தையும் சிந்திக்கக்கூடாது. சிந்திப்பதற்கு எந்த மூளையும் வேலை செய்யும், பரிசுத்த ஆவியார் கொடுத்த ஞானமும் வேலை செய்யும். இப்போ ஞானத்தின் ஆவியை கேட்டவளாக இருக்கிறான். மூளை அறிவை நம்பக்கூடாது. சுருட்டி வச்சு சேலை கண்டான், ஆனால் இயேசுவை காணலை சொன்னாங்களா? பிலாத்தில் போய் கேட்க முடிஞ்ச தைரியம் இருந்ததா? பிலாத்தில் கேட்கக்கூடிய தைரியம் இவனுக்கு வந்துட்டா? யாருக்கு? யோசேப்பு வந்துட்டா? யோசேப்பை கேட்டான்னு கொடுத்துட்டாரா? இவங்க ஏன் கேட்க முடியல? அவன் நீதிமான். இதே போல் கர்த்தர் கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு வேணும். கர்த்தருடைய கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு வேணும். எல்லாம் இனாமாக பெற்றுக்கணும். இவ்வளோ கிருபையில பற்ற வைக்கிறார். யோசேப்பின் சகோதரனாகிய யூதாவுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு இனாமாக கொடுக்குறார். இவ்வளோ ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். இது அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தர் ஆலோசனை பிரகாரம் நடக்கலாம். ஆவியான போதித்த பிரகாரம் நடக்கலாம். இப்படி உபதேசமாங்க. இது உலக பிரசங்கம் அல்ல. இந்த உபதேச பிரகாரம் ஜீவித்தமானால் ரெட்டிப்பான கர்த்தர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் அதற்கு சோதரிப்போம். கர்த்தாவே, உங்களுடைய கிருபை பிரகாரம் ஜீவிக்கிறேன். கர்த்தாவே, நீரே எங்களுக்காக பரலோகத்தை அதை சேர்த்து வச்சிருக்கிறேன். உம்முடைய கிருபையும் நம்முடைய கிருபாவரங்களையும் நாங்கள் இலவசமாய் பெற்று உண்மையில் ரெட்டிப்பான் பலப்படுறதுக்காக ஜபிக்கிறோம். நீரை எங்களை அதை தரமாக ஜபிக்கிறோம். நீரை எங்களை ஆசிரியமாக ஜபிக்கிறோம். நீரை ஆசீர்வதியும் எல்லாருக்கத்தை சோதரிப்போம். கர்த்தாவே, உங்களுடைய ரெட்டிப்பான பலமை எங்களுக்கு தர வேண்டுமே. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசித்து உங்களுடைய விசுவாசத்துக்கு நாங்கள் கீழ்ப்பட்டவர்களாக உங்களுடைய ஞானத்தை நீர் கொடுத்த உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நமக்கு பெற்றுள்ளதுக்காக ஜபிக்கிறோம். நீரே மகிமையாக ஜபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென்.